இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தொடர்ச்சியாக வேதத்திலிருந்து சில தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவருக்காக வல்லமையாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு வல்லமையாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் வாழ்ந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாக இருந்ததில்லை. பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு தீர்க்கதரிசி. இவரை குறித்து சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1 சாமுவேல் தெளிவாய் நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்திலிருந்து 3 அதிகாரத்திலிருந்து இதை குறித்து தெளிவாய் நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் அதனுடைய 20 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசித்தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. சாமுவேல் ஆண்டவருடைய தீர்க்க தரிசித்தான் என்று, கர்த்தருடைய தீர்க்க தரிசித்தான் என்று பெயர்சபா முதல் சகல இஸ்ரவேலருக்கும், தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இருக்கிற சகல இஸ்ரவேலருக்கும் இவர் கர்த்தருடைய தீர்க்க தரிசி அல்ல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்க தரிசி என்று சொல்லி விளங்கினதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசி தான், அந்த சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசி தான் இஸ்ரவேலுடைய முதல் அரசனாய் இருக்கிற சவுலை அவர் ராஜாவாக அவர் நியமிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் ராஜாவாக நியமிக்கிறார். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 10 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக இருக்கிற சவுலை அவர் அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அவர் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக முதலாவது இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். இதுதான் முதல் ராஜா. இஸ்ரவேலருக்கு சவுல் தான் முதல் ராஜா. இவரை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறதை நம் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 931 முதல் 586 வரைக்கும். கிறிஸ்துவுக்கு முன் 931 586 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்திருக்கிறார். இவர் தேவாலயத்திலே, எருசலேம் தேவாலயத்திலே இவர் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒருவர். ஏலி என்கிறதான வயது சென்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ஒரு ஆசாரியன் இருந்தார். அவருக்கு பின்பதாக அவர் இருக்கும் போதே இந்த சின்ன சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் கொண்ட தாயாயிருக்கிற அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு அவரை விட்டு விடுகிறார்கள். என்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்குள் இவர் நுழைகிறாரோ, என்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நுழைகிறாரோ, கர்த்தரிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். இதை ஆசாரியனாய் இருக்கிற ஏலி அறிந்து கொள்கிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். ஆனா இதை ஏலி அறிந்து சொல்கிறார், இனிமேல் உன்னை கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல். அறிந்து கொள்கிறார். பிள்ளையாண்டனை கர்த்தர் கூப்பிடுகிறார், பிள்ளையாண்டனை கர்த்தர் அழைக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு பிரத்யட்சமாய் இருந்ததில்லை. தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு பிரத்யட்சமாய் இருந்ததில்லை. நீங்கள் 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் 4 வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி 5 வசனம், ஏரியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். இங்க பாருங்க, திரும்பி கர்த்தர் கூப்பிடுறாரு. 3 செய்யும் 8 வசனம் சொல்லுகிற கர்த்தர் மறுபடி 3 சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. 10 வசனம், சாமுவேல் 9 வசனம்,
சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். ஏலி இருந்து கொள்கிறார், ஆசாரியனா இருக்கிற ஏலி இருந்து கொள்கிறார். தேவாலயத்திலே நாம் சாமுவேல் மட்டும் இருக்கிறோம். விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு விட்டது. யாரும் தேவாலயத்துக்குள் வரல, யாரும் தேவாலயத்துக்குள் நுழையல. நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனா இப்பொழுது சாமுவேலை சாமுவேலை என்று அழைக்கிற சத்தம் கேட்கிறது. இந்த சத்தம் கேட்ட உடனடியாக சாமுவேல் ஏலி முடிவு பண்ணி கொள்கிறார், இங்கே இவனை அழைப்பது கர்த்தர், இவனை அழைப்பது ஆண்டவர், இவனை கூப்பி விடுவது கர்த்தர், இவனை அழைப்பது தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இவர் முடிவு பண்ணி கொள்கிறார். இந்த ஏலி முடிவு பண்ணி கொள்கிறார். கர்த்தருக்கு உங்களோடு கூட பேசுகிறாரா? சாமுவேலோடு கூட அவர் இடைப்பட்டார். இஸ்ரவேலுக்கு பின்னால என்ன செய்ய போகிறேன், ஏலியின் குடும்பத்திற்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை சாமுவேலோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறாரா? கர்த்தருடைய வார்த்தைகள் காதுகளிலே கேட்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைகள் காதுகளிலே தொனிக்கிறதா? கர்த்தர் இப்படிதான் பேசுவார் என்று சொல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவர் இப்படிதான் பேசுவார் என்று சொல்ல முடியாது. வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார், பிரத்யட்சமாய் அவர் இடைபடுவார், வார்த்தையின் மூலமாய் பேசுவார், ஊழியர்கள் மூலமாய் பேசுவார். எந்த வகையிலும் சூழ்நிலை மூலமாய் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒருவர், நம்மோடு கூட பேசுகிற ஒருவர். அவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, செவி கொடுத்தலே உத்தமம், செவி கொடுத்தலே உத்தமம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குதா? யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா? இன்னைக்கு உங்க அனுபவம் எப்படி இருக்கு? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சவுலை ராஜ்யபாரத்தின் மேல ராஜ்யபாபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாரு, சவுலை நான் தள்ளிட்டேன்ப்பா, தாவீதை போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. தாவீதுன்னு சொல்லாம சொல்றாரு, ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே ஒருவனை தெரிந்து கொண்டேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு ராஜாவாக. சொல்றாரு, சவுல் என்ன கொண்டு போட்டுருவானே தெரிஞ்சதுன்னா, இல்ல நீ போ. அவ்வளவுதான். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார். இன்னைக்கு நம்முடைய அனுபவம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யும். நீர் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசினபடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.